நம்ம சேனல்ல ரீசெண்டா போட்ட வீடியோல நான் சோல் ரீப்பர்ஸை பத்தி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோல சோல் ரீப்பர்ஸோட மெயின் எதிரியான ஹாலோஸ் பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த ஹாலோஸ்லாம் யாரு, அவங்க எப்படி உருவாக்குறாங்க, அவங்களோட மெயின் பவர்ஸ் என்ன, இது மாதிரி உங்க மனசுல பல கேள்வி இருக்கா? கவலையே பட வேணாம். இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஹாலோஸை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெளிவா புரியும். வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குற புது வியூபா இருந்தா மறக்காம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாலோஸ், இந்த ஹாலோஸுமே சோல் ரீப்பர்ஸ் மாதிரி ஹியூமன் சோல்ஸ்ல இருந்து தான் உருவாகும். நார்மலாக ஹியூமன் வேர்ல்டில் ஒருத்தர் செத்து போனால் அவங்களோட சோல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சோல் சொசைட்டிக்கு போகணும். அப்படி அந்த சோல்ஸ் எல்லாமே சோல் சொசைட்டிக்கு போய் சேரலன்னா ஒரு சோல் ரிவர் வந்து கான்சோ பர்ஃபார்ம் பண்ணணும். இப்படி எல்லா சோல்ஸுமே சோல் சொசைட்டிக்கு போய் சேர்றது ரொம்பவே அவசியம். ஆனால் சில சமயம் இந்த சோல்ஸ் எல்லாமே சோல் சொசைட்டியை போய் சேராமல் ஹியூமன் வேர்ல்டில் அப்படியே தங்கிடும். இது மாதிரி சோல் சொசைட்டிக்கு போகாம ஹியூமன் வேர்ல்ட்ல இருக்கிறதுனால இந்த சோல்ஸ் எல்லாமே கரப்ட் ஆகிட்டு ஹாலோவா மாறும். இப்படி கரப்ட் ஆகிறது மூலயமா இதுங்களுக்கு சில சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் கூடமே கிடைக்கும். ஒன்ஸ் இந்த சோல்ஸ் எல்லாமே ஹாலோவா மாறினதுக்கு அப்புறம் அது மற்ற ஹியூமன் சோல்ஸை சாப்பிடும். இந்த ஹாலோஸ் வந்து ஹியூமன்ஸோட நெகட்டிவ் ஃபீலிங்கால தான் கரெக்ட் ஆகும். அது எப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஸ்பிரிட் பல்ஸ் வந்து அதுக்கான டைமிங் முடிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் ஹியூமன் வேர்ல்ட்ல அப்படியே தங்குறது தான். இதுக்கும் சில ரீசன்ஸ் இருக்குங்க. மேபி இந்த ஸ்பிரிட் பல்ஸ் வந்து ஏதாவது பொருள் கூடயோ இல்லை இடத்து கூடயோ இல்லை பர்சன்ஸ் கூடயோ எமோஷனலாக அட்டாச் ஆயிருக்கும். இதுதான் நம்ம ஒரிஹிமேவோட கேஸ்ல பார்த்துருப்போம். ஒரிஹிமேவோட அண்ணா சோரா இறந்ததுக்கு அப்புறமா ஒரிஹிமே வந்து எப்பயுமே அவங்க அண்ணாவுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பா. மோஸ்ட்லி எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடயுமே சேராம அவங்க அண்ணாவை பத்தி மட்டுமே நினைச்சிட்டு இருப்பா. ஆனால் டாட்சுகி, இச்சுகோ இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்க அண்ணாவை பத்தி நினைக்கிறத விட்டுட்டு ஒரு நார்மல் லைஃப்க்கு போவா. ஸோ இந்த இடத்துல சோராவோட சோலுக்கு ரொம்பவே பெயின் உருவாகும். இதனால சோராவை ஹாலோஸும் சாப்பிட்டுரும். இதுக்கப்புறம் சோரா வந்து ஒரு ஹாலோவா மாறிட்டு ஒரிஹிமேவை அட்டாக் பண்ண வருவான். ஒரு நிமிஷம், சோரா வந்து ஒரிஹிமேவோட அண்ணன். அவனுக்கு ஒரிஹிமே நல்லா இருக்கணும்னு தான் ஆசை. பட் எதுக்கு அவன் ஹாலோவா மாறினதுக்கு அப்புறம் ஒரிஹிமேவை அட்டாக் பண்ண வரணும்? இதுக்கான ரீசன் வந்து அவன் ஹாலோவா மாறுற ப்ராசஸ்ல தான் இருக்கு. ஒரு சோல் வந்து ஹாலோவா மாறுற ப்ராசஸ்க்கான டைமை நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாது. அது 2 நாள்ல இருந்து 2 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த டைம் பீரியடை ரொம்பவே ஃபாஸ்ட் ஆகும். அதில் மெயின் பார்ட்டை ப்ளே பண்ணுறது இந்த சோல்ஸோட எமோஷன்ஸ் தான். ஏன்னா ஒரு சோல் வந்து ரொம்பவே சோகமாக இருந்தாலோ இல்லை கோபமாக இருந்தாலோ இது எல்லாமே அந்த சோல் ஹாலோவா மாறுற ப்ராசஸை ரொம்பவே ஃபாஸ்ட் ஆகும். இதுக்கடுத்து இன்னொரு மெத்தட் இருக்குது. அது வந்து செயின் ஆஃப் ஃபேட் கூட சம்மந்தப்பட்டது. இந்த செயின் ஆஃப் ஃபேட் வந்து எல்லா சோல்ஸோட நெஞ்சிலுமே அட்டாச் பண்ணப்பட்டிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சோல்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு பிளேஸ் கூடயோ இல்லை திங்ஸ் கூடயோ இல்லை ஏதாவது பர்சன்ஸ் கூடயோ எமோஷனலாக அட்டாச் ஆயிருந்தா இந்த செயின் வந்து அந்த திங்ஸ் கூட அட்டாச் ஆயிருக்கும். பட் ஹியூமன்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேலை செய்யும். மோஸ்ட்லி இந்த ஹியூமன் சோல்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸ் கூட பைண்டாக இருக்க மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அதுதான் போன் ஸ்பிரிட்ஸ்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிற இந்த செயின் வந்து கட் ஆயிடுச்சுன்னா இந்த சோல்ஸ் எல்லாமே ஹாலோவா மாற ஸ்டார்ட் ஆகும். இந்த செயின் கட் ஆயிடுச்சுன்னா அதோட எண்டு வந்து கரோடாக ஸ்டார்ட் ஆகும். இந்த செயின் ஃபுல்லாக கரோட் ஆகிறப்ப அந்த ஹோல்ஸோட நெஞ்சில் அவங்க ஹார்ட் இருந்ததுக்கு அடையாளமாக ஒரு ஹோலை விட்டுரும். இந்த ஹோல் தான் எல்லா ஹாலோஸோட ஒரு மெயின் ரெசம்பிளன்ஸ் மாதிரி. இந்த ஹோல் வந்து அந்த சோல்ஸோட மனசுல ஒரு மிகப்பெரிய எம்டினஸ் கிரியேட் பண்ணும். இந்த எம்டினஸை ஃபில்அப் பண்ணுறதுக்காக இந்த ஹாலோஸ் வந்து மற்ற சோல்ஸை சாப்பிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மனசை வரதே அவங்க ஃபேமிலியாக தான் இருக்கும். இதுக்கான காரணம் இந்த ஹாலோஸ் எல்லாமே மனுஷங்களா இருந்தப்ப அவங்க ஃபேமிலிஸ் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் இவங்க ஃபேமிலி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அவங்க சோர்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்டு காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற சோர்ஸை தேடி போவாங்க. இந்த ஹாலோஸ் எல்லாமே இந்த சோர்ஸ் எப்படி தேடி தேடி சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை அதுக்கு இன்னும் அவ்வளோ பசி இருக்குமான்னு கேட்குறீங்களா? அதுதான் இல்லை. இந்த ஹாலோஸ் ஒன்றும் அதுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றது இல்லை. அதோட மனசில் இருக்க எம்டினஸை ஃபில்அப் பண்ணுறதுக்காக மற்ற சோர்ஸை சாப்பிடும். இது மாதிரி சோர்ஸை மட்டும் தேடி சாப்பிட்ற ஒரு காரணத்தினால இந்த ஹாலோஸ் எல்லாமே அதோட ஹியூமன் சென்ஸை கம்ப்ளீட்டாக தொலைச்சிடும். இதுக்கப்புறமா இந்த ஹாலோஸ் எல்லாமே அதிகமான ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கிற சோர்ஸை தேடி சாப்பிட்ற ஒரு மைண்ட்லெஸ் மான்ஸ்டராக மாறும். ஆனால் இதில் சில ஹாலோஸ்க்கு மட்டும் அதுங்க உயிரோட இருந்தப்போ இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படியே இருக்கும். இதுக்கு உதாரணமாக நம்ம கிராண்ட் ஃபிஷர் அது மாதிரி ஹாலோஸை சொல்லலாம். இந்த ஹாலோஸ்க்கு அவங்க செஸ்ட்டில் இருக்க ஹோலை தவிர இன்னொரு ரெசம்பிளன்ஸ் ஃபீச்சரும் இருக்குது. அதுதான் அவங்களோட ஹாலோ மாஸ்க். இந்த ஹாலோ மாஸ்க் வந்து ஒவ்வொரு ஹாலோக்கும் டிஃபர் ஆகும். பட் மோஸ்ட்லி எல்லா ஹாலோ மாஸ்க்குமே வெள்ளை கலரில் தான் இருக்கும். இந்த மாஸ்க்கை ஒரு சோல் ரீப்பர் உடைக்கிறது மூலயமா அந்த ஹாலோவோட சோலை அவங்க பியூரிஃபை பண்ணுவாங்க. இது மாதிரி ஹாலோஸ் பியூரிஃபை ஆனதுக்கப்புறமா அவங்க ஹியூமன் சோலாக மாறிட்டு சோல் சொசைட்டிக்கு போவாங்க. ஆனால் மனுஷனாக இருக்கிறப்ப தப்பு பண்ணி அது மூலயமா ஹாலோவாக மாறினவங்களோட சோல்ஸ் எல்லாமே ஹெல்லுக்கு போயிடும். சோல் ரீப்பர்ஸ் எல்லாமே இந்த ஹாலோஸை பியூரிஃபை பண்ணி சோல் சொசைட்டிக்கு அனுப்புவாங்க. ஆனால் இந்த குயின்சிஸ் அப்படி இல்லைங்க. அவங்க வந்து இந்த ஹாலோஸை கம்ப்ளீட்டாக அழிச்சிருவாங்க. ஸோ இது மூலயமா எந்த ஒரு சோலுமே சோல் சொசைட்டிக்கு போகாது. இதனால 2 உலகத்துக்கு நடுவுலையும் ஒரு பெரிய இம்பேலன்ஸ் வரும். அதே மாதிரி இந்த ஹாலோட ஸ்பிரிட்ஸுமே குயின்சிஸ்க்கு ஒரு பாய்சன் மாதிரி. சோல் ரீப்பர்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப குயின்சிஸும் ஹாலோஸும் தான் பரம எதிரிங்க மாதிரி. குயின்சிஸாலையும் ஹாலோஸ்க்கு பெரிய த்ரெட் இருக்கு. அதே மாதிரி ஹாலோஸாலையும் குயின்சிஸ்க்கு பெரிய த்ரெட் இருக்கு. இந்த ஹாலோஸால மனுஷங்களை தொட்டு அவங்களோட உடம்புல இருந்து அவங்களோட சோலை பிரிக்க முடியும். ஒரிஹிமேவோட அண்ணன் சோராவும் இதே தான் ட்ரை பண்ணியிருப்பான். இந்த ஹாலோஸ் எல்லாமே மனுஷங்களை தொடுறப்ப அந்த இடம் வந்து ஆசிட் ஊத்துன மாதிரி எரிஞ்சு போகும். இதை நம்ம ஒரிஹிமேவோட கால்லையும் சேலோட முதுகுலையும் பார்த்துருப்போம். இந்த ஹாலோஸை நம்ம மோஸ்ட்லி ஹியூமன் வேர்ல்டில் பார்க்கலாம். பட் இந்த ஹாலோஸ் எப்பயுமே ஒரு இடத்துல தங்கும். அது பேர் தான் ஹியூகமுண்டோ. இந்த ஹியூகமுண்டோல இருந்துக்கிட்டே ஹாலோஸ் வந்து ஈஸியாகவே சோல் சொசைட்டிக்கும் ஹியூமன் வேர்ல்டுக்கும் போயிட்டு வரும்.
இதுக்கு ஹாலோஸ் எல்லாமே கார்கண்டான்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இது வந்து சோல் ரீப்பர்ஸோட செங்காய் மோன் மாதிரி. சரி, இந்த ஹாலோஸ் ஏன் கண்டினியூவா இந்த மாதிரி ஸ்பிரிட்ஸை சாப்பிடணும், இதனால அதுக்கு ஏதாவது கெயின் இருக்கான்னு கேட்டா ஆமா, அதுக்கு ஒரு கெயின் இருக்கு. அதுதான் இந்த ஹாலோஸோட எவல்யூஷன். நார்மலா இந்த ஹாலோஸ் வந்து மைண்ட்லெஸ் ஸ்டேட்ல மற்ற ஸ்பிரிட்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா சில சமயம் இந்த ஹாலோஸோட பசி எல்லாமே அதிகமாயிட்டு மற்ற ஹாலோஸே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணும். மற்ற ஹாலோஸை சாப்பிட்டு உருவாக்குற ஒரு ஹாலோவை மெனோஸ் கிராண்டேன்னு சொல்லுவாங்க. இந்த மெனோஸோட எவல்யூஷன்ல மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்கு. ஒரு மெனோஸ் வந்து மற்ற ஹாலோஸை சாப்பிட்றதுக்கான மெயின் ரீசன் பசி மட்டும் இல்லை, அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. அதுதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஏன்னா இப்போ ஒரு மெனோஸ் கிராண்டே எந்த ஒரு ஹாலோவையுமே சாப்பிடாம இருந்துச்சுன்னா அது மேலே மற்ற ஹாலோஸ் எல்லாமே ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி அதை சாப்பிட்டு முடிச்சிடும். அது இதோட சர்வைவல் வந்து ரொம்பவே முக்கியம். அது உடம்புல எந்த ஒரு அடியுமே விழாத மாதிரி அதை பார்த்துக்கணும். இதை நான் மெனோஸோட எவல்யூஷன் சைக்கிளை பற்றி பேசுகிறப்ப கிளியராக சொல்கிறேன். மெனோஸோட எவல்யூஷன் சைக்கிளில் மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்கு. கில்லியன், அதுஜா, அப்புறமா வேஸ்டோலாட். நார்மலாக எல்லா மெனோஸுமே ஒரு கில்லியனாக தான் ஸ்டார்ட் ஆகும். எப்படி எல்லா ஹாலோஸுமே ஒரு மைண்ட்லெஸ் கிரியேச்சராக இருக்கோ அதே மாதிரி தான் இந்த கில்லியன்ஸுமே. இன்னும் சொல்ல போனோம்னா கில்லியன்ஸ் வந்து நார்மல் ஹாலோஸை விட ரொம்பவே அதிகமாக மைண்ட்லெஸ் கிரியேச்சர் மாதிரி சுற்றிட்டு இருக்கும். நார்மல் ஹாலோஸ்க்கு அது ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்கும், பட் கில்லியன்ஸ்க்கு அது சுத்தமாக இருக்காது. இந்த கில்லியன்ஸ் எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க, அதோட மாஸ்க்குமே ஒரே மாதிரி இருக்கும். இதில் சில கில்லியன்ஸ் வந்து இன்னும் எவால்வ் ஆகிட்டு அதுஜாவாக மாறுவாங்க. கில்லியன்ஸ் என்னதான் மைண்ட்லெஸ் கிரியேச்சராக இருந்தாலுமே அவங்களையும் எக்ஸப்ஷனலாக இருக்கிறவங்களால தான் அதுஜாவாக மாற முடியும். இந்த அதுஜாஸால் மற்ற கில்லியன்ஸை ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ண முடியும். கில்லியன் அப்புறம் அதுஜா இவங்க 2 பேருமே ஒரு ஸ்குவாட் 13 கேப்டனால ஈஸியாகவே டிஃபீட் பண்ண முடியும். ஒரு கில்லியன் வந்து மற்ற ஹாலோஸை சாப்பிட்டு அது அதுஜாவாக மாறுறது நல்லதான்னு கேட்டால் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னதான் ஒரு கில்லியன் வந்து அதுஜாவாக மாறுறப்ப அதுக்கு நிறையா பவர் கிடைச்சாலுமே அந்த கில்லியன்ஸ் வந்து எப்பயுமே மற்ற ஹாலோஸை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அது ரிட்டன் வந்து கில்லியனாக மாறிடும். அண்ட் அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டா அதால் மறுபடியும் அதுஜாவாக மாறவே முடியாது, கம்ப்ளீட்டாக ஒரு மைண்ட்லெஸ் கிரியேச்சராகவே மாறிடுவாங்க. இந்த ஒரு ரீசனால எல்லா அதுஜாவுமே கான்ஸ்டண்ட்டாக மற்ற அதுஜாவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இதில் ஒரு லூப் ஹோல் இருக்குது. மெனோஸோட சர்வைவலை பற்றி பேசுகிறப்ப அவங்களோட உடம்பு மேலே எந்த ஒரு கீரல் கூட விழாத அளவுக்கு பார்த்துக்கணும்னு சொன்னல, அதுக்கான மெயின் ரீசனே ஒரு அதுஜாவோட உடம்பை மற்ற ஹாலோ சாப்பிட்டுச்சுன்னா அதனால் ஃபர்தராக எவால்வ் ஆக முடியாது. இதை நம்ம கிரிம்ஜாவோட பேக் ஸ்டோரியில் பார்த்துருப்போம். கிரிம்ஜாவை சுற்றி இருந்த ஹாலோ கம்பெனிஸ் எல்லாமே எங்களை சாப்பிட்டுவாங்க, ஸோ அது மூலயமா அவங்க கூட சேர்ந்து நாங்களும் வளருவோம்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டேஜ் தான் வாஸ்தோலாட். நமக்கு ஒரு கில்லியன் வந்து அதுஜாவாக மாறணும்னா அது மற்ற கில்லியன்ஸை சாப்பிட்டு வளரணும்னு சொல்லியிருப்பாங்க, பட் வாஸ்தோலாட் ஆகிறதுக்கான ப்ராசஸை கரெக்டாக நம்மளுக்கு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. கிரிம்ஜாவை வந்து நம்ம மற்ற ஹாலோஸை கண்டினியூவாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் நம்மளாலையும் ஒரு நாள் வாஸ்தோலாட் ஆக முடியும்னு நினச்சிருப்பான், பட் அதுதான் உண்மையானு சொல்லிட்டு நமக்கு கிளியராக சொல்லல. சில இடத்துல ஒரு ஹாலோவால் வாஸ்தோலாட் ஆக முடியுமான்னு சொல்லிட்டு அதோட பெரப்ளே டிட்டர்மைன் ஆயிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வாஸ்தோலாடே தான் ஹாலோஸே ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான கிளாஸ். இவங்களை டிஃபீட் பண்ணுறது ஒரு ஸ்குவாட் 13ஓட கேப்டனுக்கே ரொம்ப கஷ்டம். ஐசனோட எஸ்பாடாஸில் 10 பேரில் 9 பேர் வந்து வாஸ்தோலாடாவாக தான் இருந்திருப்பாங்க. டோஷிரோ என்ன சொல்லியிருப்பானா, ஐசன் வந்து ஒரு 10 வாஸ்தோலாடுக்கு மேலே சேர்த்து சோல் சொசைட்டிக்கு கூப்பிட்டு வந்தால் சோல் சொசைட்டியே ஃபுல்லாக அழிஞ்சிருக்கும்னு சொல்லியிருப்பான். ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நமக்கு கிளியராக தெரில. ஏன்னா ஃபேக் காரபுரா டவுனில் எல்லா சோல் டிப்பர் கேப்டன்ஸுமே ஈஸியாகவே இந்த வாஸ்தோலாடாவை சாவடிச்சிருப்பாங்க. இதில் இன்னொரு சின்ன மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. நிறைய பேர் வாஸ்தோலாடுக்கு அடுத்து இன்னொரு கிளாஸ் இருக்குது, அதுதான் எஸ்பாடான்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க, பட் அப்படி இல்லை. எஸ்பாடாங்கிறது ஐசனுக்கு அடியில் வேலை செஞ்ச பவர்ஃபுல்லான 10 ஹாலோஸ். இவங்க 10 பேரும் வெறும் வாஸ்தோலாட் மட்டும் இல்லை, இவங்க அரண்கார் கூட. அரண்கார்ஸ்லாம் யாரும் நம்ம பார்த்தோம்னா இவங்களும் ஹாலோஸ் தான், பட் இவங்க வந்து அவங்களோட மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிட்டு சோல் ரீப்பர்ஸோட எபிலிட்டியை கேதர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒரு ஹாலோ வந்து அதோட மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுறது மூலயமா அதுக்கு ஹியூமனாய்ட் ஃபார்ம் கிடைக்கும், இதுதான் அரண்கார்னு சொல்லுவாங்க. எல்லா ஹாலோஸ்க்கும் அவங்களோட செஸ்ட்டில் தான் ஹோல்டு இருக்கும், பட் அரண்கார்ஸ்க்கு அவங்களோட பாடியில் ஏதாவது ஒரு பார்ட்டில் ஹோல்டு இருக்கும். இது கூடவே அரண்காரோட மாஸ்க் எல்லாமே அவங்களோட ஃபேஸில் எங்கேயாவது அட்டாச் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஹாலோஸோட பவர்ஸை பற்றி பார்க்கலாம். ஹாலோஸால் ஒரு பெரிய அளவில் எனர்ஜி பிளாஸ்ட்டை கிரியேட் பண்ண முடியும், இது பேர் தான் செரோ. ஒவ்வொரு குரூப் ஆஃப் ஹாலோஸ்க்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான செரோ இருக்கும். இதில் ஒவ்வொரு எஸ்பாடாவும் அவங்க சிக்னேச்சர் ஸ்டைலில் தனித்தனியாக ஒரு செரோவை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் மோஸ்ட்லி எல்லா எஸ்பாடாவும் காமனாக யூஸ் பண்ணுறது தான் கிராண்ட் ரே செரோ. உல்கியோரா வந்து செரோ ஆக்லஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான செரோவை யூஸ் பண்ணிட்டு இருப்பான். செரோவை விட பவர் கம்மியாக பட் ஃபாஸ்ட்டாக இருக்கிற அட்டாக்கோட பேர் தான் பாலா. நெக்ஸ்ட்டு சோல் ரீப்பர்ஸ் எப்படி ஃப்ளாஷ் டைப் யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அரண்காஸ் எல்லாமே சொலிடோன்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கடுத்து எல்லா ஹாலோஸ்க்கும் பேசிக்காக இருக்க ஒரு எபிலிட்டி தான் ரீஜென்ரேஷன். பட் நிறையா ஹாலோஸ் வந்து எவால்வ் ஆகிறப்ப அவங்களோட ரீஜென்ரேஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நிறையா பவர் அட்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலாக எல்லா அரண்காரோட ஸ்பெஷல் எபிலிட்டி அதுதான் ரெசரக்ஷன். ஒரு ஹாலோ வந்து அரண்காராக மாறுறப்ப அதுக்கு சோல் ரீப்பர்ஸ் மாதிரி எபிலிட்டி கிடைக்கும். அதில் மெயினான ஒன்று தான் அவங்களோட ஜான்பாக்டோ. அரண்காரோட ஜான்பாக்டோ வந்து சோல் ரீப்பர்ஸோட ஜான்பாக்டோவில் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ சோல் ரீப்பர்ஸ் எல்லாமே அவங்க ஜான்பாக்டோ ஸ்பிரிட்டை அவங்க ஸ்வாட்குள்ளே சீல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்வாட் மூலயமா அந்த ஜான்பாக்டோட ஸ்பிரிட் வெளியே வரும். ஆனால் அரண்கார் வந்து அவங்களோட ஸ்பிரிட்டை அந்த ஜான்பாக்டோக்குள்ளே சீல் பண்ணி வச்சுருப்பாங்க. இது மூலயமா அரண்காரால் ஹியூமனாய்ட் ஃபார்ம் அச்சீவ் பண்ண முடியும். இந்த அரண்கார் வந்து அவங்களோட ஸ்வாடை ரிலீஸ் பண்ணுறப்ப அவங்க ஹாலோவாக இருந்தப்போ எவ்வளோ பவர் இருந்துச்சோ அது எல்லாமே அவங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹாலோவாக இருந்தப்போ எப்படி இருந்தாங்களோ அதே ட்ரூ ஃபார்ம் அச்சீவ் பண்ணுவாங்க.
சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து சோல் ரீப்பர்ஸோட பன்காய் மாதிரி தான். பட் இதோட பவர் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. சோல் ரீப்பர்ஸ் வந்து ஜான்பாக்டோட ஸ்பிரிட்டை ரிலீஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த அரண்கார் எல்லாமே அவங்களோட பவர் அண்ட் ஸ்பிரிட் எல்லாத்தையுமே சீல் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையானப்ப ரிலீஸ் பண்ணி சண்டை போடுவாங்க. அண்ட் இதில் டாப் 10 பவர்ஃபுல்லான அரண்கார்ஸ் தான் எஸ்பாடாவாக இருப்பாங்க. பட் எஸ்பாடாஸை பற்றி நம்ம தனியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஹாலோவை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணது உங்களோட வியூ டிவி சைனிங் ஆஃப்.